ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ்னு 2020 வெளியே வந்த ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பெரும் பணக்காரர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு படிக்கும்போது பையனுக்கு $20 மில்லியன் எழுதி வச்ச அவர் பொண்ணுக்கு வெறும் $1 மில்லியன் மட்டும் எழுதி வைக்கிறாரு. திடீர்னு அவருடைய குடும்ப வக்கீல் வந்து இந்தாம்மா உங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு சீக்ரெட் நிரம்பிய ஒரு கவர் கொடுக்குறா. அந்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கலான்னு அவள் பென்ட்ரைவை தூக்கி சிஸ்டமில் போட்டு பார்க்கும்போது தான் அவங்க அப்பா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு, நீ தான் அதை கண்டுபிடிக்கணும், இது யாருக்கும் சொல்லாம பாத்துக்கோ, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு அந்த சாவியை எடுத்துட்டு அவங்க அப்பா சொன்ன பேஸ்மெண்ட் வந்துட்டு போய் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு திறந்து உள்ளே இறங்கிடுறா. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பெரிய வீடே உள்ள இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் அப்பா ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு போய் ஒரு லைட்டு போட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போன மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போறதா இந்த படத்துடைய கதை. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் லாரா வந்துட்டு அந்த ஊர்லேயே வச்சு ஒரு பெரிய லாயராக இருக்காங்க. இவங்களுக்கும் நிறைய கோட்பாடுகளும் பிரின்சிபல்ஸும் இருக்குது. அதனால இவங்க ரொம்ப நேர்மையானவங்களாம் அந்த ஊரில் கருதப்படுறாங்க. இவங்களுடைய அண்ணன் தான் மைக்கேல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவங்களுடைய அப்பா ஆர்ச்சர் இவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிடுறாரு. அந்த இறப்பை யாருனாலும் ஏற்றுக்க முடியல. அவங்க ஃபேமிலியே அந்த ஊரில் மிகப்பெரிய ஃபேமிலி. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இறுதி சடங்கு ஏற்பாடு பண்றாங்க. இறுதி சடங்குல எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ ஆர்ச்சருடைய இந்த 2 பையனும் பொண்ணும் வந்துட்டு அவங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது, அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான கப்பலா இருந்தாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு முதல்ல இருந்தே தெரியும் அண்ணன் மேலதான் அப்பாவுக்கு நிறைய பாசம் இருக்குன்னு. இருந்தாலும் அண்ணனுக்கும் தங்கச்சி மேல நிறைய பாசம் இருக்கு. இப்போ அப்பாவோட ரூமுக்கு அந்த தங்கச்சி போய் பார்க்கும்போது அண்ணனுடைய போட்டோஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு அவளும் ஃப்ரீயா விடுறா. இப்போ அவங்க அப்பா ஆர்ச்சர் எழுதின உயில வந்துட்டு படிக்கிறாங்க. உயில பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்துட்டு $20 மில்லியன் வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீட்டை எழுதி வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரே $1 மில்லியன் மட்டும் எழுதி வச்சிருக்காரு. திடீர்னு அங்க இருக்க வக்கீல அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த அம்மா இது உங்க அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலையும் கொடுக்குறாரு. அந்த ஃபைலுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அது என்னதான் இருக்குன்னு அவ ஒரு சிஸ்டம்ல போட்டு பார்க்கறா. அந்த நேரத்துல இவளுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு போலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவ வந்துட்டு நீங்க போங்க நான் வந்துடுறேன்னு சொல்றா. அந்த இடத்துல ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு அவங்க அப்பா அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. இப்போ அதுக்கான கீயும் அதுல இருக்கும். அந்த கீயை போட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம அவ இறங்குறா. உள்ளுக்குள்ள அவளுக்கு பயங்கரமான பயம் இருக்கு. தனியா அந்த ரூம்குள்ள போய்கிட்டு இருக்கா. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே போறா. ஆனா எந்த சைடு வந்து எந்த சத்தமும் வரல. இப்போ அந்த பொண்ணு உள்ள போயிட்டு லைட்டை போடும்போது உள்ளுக்குள்ள ஒருத்தன் கிடக்குறான். அவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வருஷமா இங்க வந்து பூட்டி வச்சிருக்காங்க. பயந்து அடிச்சு அவ வெளியே ஓடி வந்தார். ஆனா அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல. அவ உள்ள போகும்போதே பயத்துல எதுக்கும் சேஃப்டிக்கு 911 அப்படிங்கிற எமர்ஜென்சியை வந்துட்டு அவ கிளிக் பண்ணி வச்சிருப்பா. இப்ப திருப்பி அங்கிருந்து கால் வருது, கூப்பிட்டீங்களான்னு. அப்ப இல்ல என் குழந்தை தெரியாம கால் டச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த நேரத்தில் அவளுடைய அண்ணன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஈக்குவலாகவே இந்த சொத்தை பிரிச்சுக்கலாம், ஆளுக்கு $10 மில்லியன் பிரிச்சுக்கலாம், நமக்குள்ள இதனால சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட சொல்கிறா. இவ வந்துட்டு இல்லைண்ணா நான் பணத்துக்காகலாம் இங்கே இல்லை, எனக்கு வந்துட்டு அப்பாவுடைய அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்துட்டு இவன் அம்மா கிட்ட போயிட்டு நம்ம அப்பாவுக்கு ஏமா இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, எதனால் அவர் யாராவது ஏதோ கொண்டிருப்பாங்களான்னப்போ வேண்டாம் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்பவுமே இவளை வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணாதான் வளர்த்துருக்காரு. அவங்க அப்பா வந்துட்டு நேர்மை அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால இவளும் நம்ம அப்பா வந்துட்டு கண்டிப்பா நேர்மையான ஆளா தான் இருப்பாங்க, ஆனா அந்த ஆள் ஏன் அந்த மாதிரி கீழே கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. திருப்பி ஒரு கன் எடுத்துட்டு அந்த ஆளை பார்க்கறதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்குள்ள போறான். ரூமுக்குள்ள போன உடனே அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவனோட கைரேகையை அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு ஒரு மாஸ்க் போட்டுட்டு போய் கைரேகையை எடுத்துறா. கைரேகையை எடுக்கும்போதே அவன் எந்திரிச்சிட்டு என்னம்மா மாஸ்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு உன்னை பற்றி தான் எல்லாமே தெரியுமே, நீ யாரு, உன்னோட பூர்வீகம் என்ன எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு இவங்க யாருக்குமே சொல்லாத பல ரகசியங்களை அந்த பொண்ணுக்கிட்ட இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் இதுக்கு மேலே மாஸ்க் போட்டு ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணும் மாஸ்க்கு கழட்டிடுறான். மாஸ்க்கு கழட்டினதுக்கு அப்புறமா மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நான் இங்கே 30 வருஷமாக அடப்பட்டு கிடக்கிறேன், இப்போ தான் என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கெல்லாம் தோணுதா, உங்கள் அப்பா தான் என்னை வந்துட்டு லைஃபையே கெடுத்துட்டாரு, இப்போ மட்டும் எப்படி வந்தேன்னு சொன்னதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு இவ்வளோ தப்பு பண்ணவங்க இறக்க தான் வேணும் அப்படின்னு அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப புகார்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது எதுவுமே அந்த பொண்ணு நம்ப தயாராக இல்லை. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட என்ன ரகசியம் இருக்குது, எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்குது, அது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். அப்போ நான் முதல்ல இதெல்லாம் ஷேவ் பண்ணணும், 30 வருஷம் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், எனக்கு நிறையா சாப்பிட்றதுக்கு வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறான். பியர் வேணும், ஜின் வேணும், அது இதுன்னு எல்லாம் சொல்கிறான். இந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல அந்த ரகசியத்தை சொல்லுன்னு கம்பல் பண்ணுறான். முதல்ல நீ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் ரகசியத்தை சொல்கிறேன். 30 வருஷம் நான் வெளிச்சத்தை கூட பார்க்கல, இந்த பொறுமை கூட உங்ககிட்ட இல்லையான்ற மாதிரி சொல்கிறா. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு சரி நீ சொல்கிறது வந்து உண்மைங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. அவனும் நிறைய ரகசியங்கள் என்கிட்ட இருக்குது, ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டது கூட அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அப்பா என்னை கொடுமைப்படுத்தினதுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நான் வச்சு செய்வேன்ற மாதிரி எல்லாம் டைலாக் விடுறான். திடீர்னு இவளுக்கு அவளுடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோனும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இவள் ஆஃபீஸில் இவளுக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் கிட்ட கொடுத்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னு நீ எனக்கு செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்த விஷயம் யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு மறுபடியும் அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அதை அவாய்ட் பண்ணிட்டு கீழே அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு அவன் கேட்ட சாப்பாட்டு பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறான். திரும்ப கால் வரும்போது அவள் அட்டன் பண்ணி பேசிடுறா. அட்டன் பண்ணும்போது அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம பொண்ணுக்கு ஈவினிங் ஒரு கான்சர்ட் இருக்கு, நீ அதை அட்டன் பண்ணிடு, அவள் ரொம்ப அழுகுறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவளும் கீழே வந்துடுறா. கீழே வந்துட்டு இப்போ நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு அவன் இங்கே பார்த்தியா இந்த சாக்லேட்டு, என்கிட்ட 30 சாக்லேட் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு சாக்லேட் இருந்தால் உன் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வருஷத்துக்குள்ள ஒன்று நானாக எடுத்துக்கிட்டது. என் 30 வருஷம் வாழ்க்கையே இந்த 30 ஃபோட்டோக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்கேன் உன் அப்பானால. இந்த ஊரில் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன் நீ சொல்கிறீல்ல, அவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். தன்னோட பேர் மார்கனும் ஆர்ச்சர், அதாவது அந்த பொண்ணோட அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுனும். அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து செய்யாத தப்புகளே கிடையாது. பொண்ணுங்க பீடி சிகரெட்டு கஞ்சா கிஞ்சான்னு எல்லா தப்புமே நாங்கள் பண்ணியிருக்கோம். கேம்லிங்கில் எங்கள் 2 பேர்த்தையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த ஊரில் கேம்லிங் நடந்தாலும் நாங்கள் 2 பேரும் போயிடுவோம். அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் ஊருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேம்லிங் நடக்க போகிறதா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நாங்கள் அதை அட்டன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு போகிற வழியில் உங்கள் அப்பா ஒரு பையனை ஆக்சிடெண்ட்டில் போட்டு தள்ளிட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அந்த பையனும் ஸ்பாட்லேயே இறந்துட்டான். அதனால அவன் அந்த கார் டிக்கிலே வச்சு அந்த பையனுடைய உடம்பை பூட்டி தனியாக ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு அந்த பையனுடைய உடம்பை புதைச்சான். இதை பார்த்த ஒரே ஒரு சாட்சி நான் மட்டும்தான். எங்கே நான் அதை வெளியே சொல்லிடுவேனோன்னு பயந்தவன் என்னை அடித்து இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து பூட்டினதோட மட்டும் இல்லாமல் நான் அவனுடைய பேங்க்கெல்லாம் பேங்க்ரப்ட் பண்ணிட்டேன்னு அவனுடைய காசெல்லாம் ஏமாற்றி எடுத்துகிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிட்டேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு கூட இருக்குது. அவன் சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு பேர் சோஃபி. அந்த பொண்ணுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்குது. அவள் ஜிம்மி ரோஸ்ன்னு தான் சொல்லி கூப்பிடுவான். அவள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து பயங்கரமான பணத்தெல்லாம் சுருட்டி அவன் வச்சுக்கிட்டு நான் தான் அதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊரையே நம்ப வச்சுட்டான். இப்போ நான் அந்த பழியோட வெளியே போக கூட முடியாமல் இந்த 30 வருஷமாக என்னை இங்கே போட்டு அடைச்சி வச்சிட்ருக்கா. இப்படிப்பட்ட கொடுமைக்காரன் தான் உன்னுடைய அப்பன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா உயிரே வச்சுருக்காரு, நீ சொல்கிற இந்த பொய்யெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி இந்தா புடி அப்படின்ட்டு அந்த சோஃபியோடைய, அதாவது அந்த அவங்க அப்பாவோடைய பழைய லவ்வருடைய அட்ரஸை வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட எழுதி கொடுத்துட்றா. நீ போய் இங்கே பாரு, ரோசின்னு ஒருத்தி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ அனுப்பி வைக்கிறா. சரி நீ இவளும் அந்த ரோசி, அதாவது சோஃபியா இருக்காங்களே அவங்க செல்ல பேர் ரோசி, அவங்கள பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறா. அப்படி ஒருத்தங்க இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி போகிறா. ஆனால் இவளுடைய ஷாக்குக்கு அப்படி ஒருத்தங்க அங்கே இருக்காங்க. இவளை பார்த்து அந்த சோஃபிக்கு கொஞ்சம் கூட ஷாக் கிடையாது. ஆனால் சோஃபியோட வீட்டில் வந்துட்டு இவங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே இவளும் புரிஞ்சுக்கிறா இவங்க அப்பாவுக்கு இவங்க தான் எக்ஸாக இருந்திருப்பாங்கன்னு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதாவது இவங்க அம்மா பேர் கேத்தரினுக்கு வந்துட்டு என்னால் எந்த ஆபத்தும் வராது, நீ பயப்படாத அப்படின்னு சோஃபி வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறா. இந்த பொண்ணு வந்துட்டு நேராக இவளுடைய லாயர் கிட்ட வரா. உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியும்ல, அவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுருக்கிறது நீங்கள் ஏன் தடுக்கலன்னு கேட்குறா. இதெல்லாம் என் வேலை கிடையாது, அதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரும் சொல்லிடுறாரு. இவளும் சரி இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா.
இப்போ லாரா அவளுடைய அம்மா கேத்ரினை பார்க்க வரா. கேத்ரின் கிட்ட வந்துட்டு உனக்கு அந்த மாதிரி சோஃபிங்கிற பேரில் யாரையாவது தெரியுமான்னு கேட்குறா. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யாரும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. அடுத்தது மார்கன் அப்படிங்கிற பேரில் யாரையாவது தெரியுமான்னு கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி இந்தா இதில் பணம் இருக்குது, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு செக் நீட்டுறா. இதனால நம்ம குடும்பம் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறா. ஆனால் லாரா நான் பணத்துக்காக இதெல்லாம் செய்யலைன்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா லாராவுடைய அண்ணன் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஃப்ராடு பண்ணதான் ஒரு கேஸ் நிலுவையில் இருக்குது, நீ தான் அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறா. அவளும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வரா. பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் வேணும், அவ்வளோ சீக்கிரம் உன்னை நம்பி எங்கள் அப்பா மேலே நான் பழியை வந்துட்டு போட்டுற முடியாது, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவராக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறா. சரி உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தனை கொண்டு போய் புதைச்சான் இல்லையா, அந்த இடத்த காட்டுறவான்னு சொல்கிறா. இவனும் சரி காட்டுன்னு சொல்லி கன் பாயிண்டில் அவனை வந்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் வந்துட்டு இந்த 30 வருஷத்தில் முதல் தடவையாக அந்த ரூமை விட்டு மேலேயும் வரான். இந்த நேரத்தில் அவளுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணுறான். கால் பண்ணி குழந்தை வந்துட்டு நீ வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொல்கிறான். அதெல்லாம் நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் முக்கியமான கேஸில் இருக்கேன், நான் அப்புறம் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அவனை டிரைவ் பண்ணி அந்த புதைச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஆரம்பத்தில் தேடும்போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் திடீர்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவளுக்கு தட்டுப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்டை ஓடா இருக்கு. மண்டை ஓட பார்த்த உடனே தான் இவளுக்கு ஒரு நம்பிக்கையே வருது. ஆனால் இவ ரொம்ப பயந்துடுறா. இது யாருக்காவது தெரிஞ்சா அவளுடைய செத்து போன அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அவப்பேரா மாறிடும், அவர் ஒரு நிதி நிறுவனம் வச்சு பணத்தெல்லாம் சூறையாடிட்டு வந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவ டக்குன்னு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு திருப்பி இவனை கன் பாயிண்ட்லேயே அந்த பேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து பூட்டி வைக்கிறா. இவன் அதுதான் நான் உனக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்னை இங்கே அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க, உங்க அப்பா நான் அந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் என்னை பூட்டி வச்சிருக்கான், சத்தியமா நான் அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இந்த 30 வருஷம் என்ன நீங்க பூட்டி வச்சதே ரொம்ப அதிகம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அந்த சோஃபி யார், இந்த பண மோசடி எல்லாம் எதனால நடந்துச்சு, அந்த பணம் எல்லாம் யார் சுருட்டிட்டு போனாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப மிரட்டி அவனை அங்கேயே உட்கார வச்சிடறா. இவனும் சரி போ, நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா பண்ண துரோகத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்ததாக அவள் வேலைக்கு போகிறா. வேலைக்கு போகும்போது டச்சி ரோஸ் அப்படிங்கிற அந்த நிதி நிறுவனத்தோட கேஸ் வந்துட்டு இவகிட்ட வருது. அதை பார்த்த உடனே இவ தெரிஞ்சுக்கிறா இவங்க அண்ணனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான், இவங்க அண்ணனுக்கு அதில் நிறைய பங்கு இருக்குது, இதைத்தான் மார்கன் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு. இவன் நேராக போயிட்டு இவனுடைய வக்கீல்கிட்ட இதெல்லாம் உண்மைதானா, என் ஃபேமிலி நிறைய பேர்த்த ஏமாத்திருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உண்மைதானு அந்த வக்கீலும் ஒத்துக்கிறான். இப்போ நேராக இவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்குறான். அவங்க அண்ணன் நீ இதுலேருந்து என்னை காப்பாற்றிட மாட்டியான்னு கேட்கும்போது நீதி நேர்மை தான் எனக்கு முக்கியம், நீ எதை ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த பங்கர் ஹவுஸ்க்கே போகிறான். என் ஃபேமிலி தான் தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன், நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த 30 வருஷம் இங்கே வீண் பண்ணதுனால நீ இந்த ஊரை விட்டே போயிடு, திரும்பி நீங்கள் தான் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது, இது நம்மளுடைய டீல்னு சொல்லிட்டு அந்த லாயரோடைய ஹெல்ப்போட அவனை இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த லாயரை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுனப்போ இல்லை நான் யோசிச்சுட்டேன், இதுக்கு மேலே அவன் இங்கே இருக்க வேண்டாம், 30 வருஷம் அவன் அனுபவிச்ச தண்டனையே பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அங்கேருந்து அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யறான். அவளையவே செப்பரேட்டாக ஒரு ப்ரைவேட் ஜெட்டை ஏற்பாடு பண்ணி அவனை அந்த இடத்துல இருந்து அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அவன்கிட்ட வந்துட்டு நீ இது வரைக்கும் அனுபவிச்சது எங்கள் அப்பானாலேயோ எங்கள் அண்ணனாலேயோ இருந்தால் எனக்கு மன்னிச்சிடு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இப்போ இவன் வந்துட்டு அவனை நான் இந்த ஊரை விட்டு அனுப்பிடுறேன், அவன் திருப்பி இங்கே வரமாட்டான், இதுக்கு மேலே நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, நம்ம அப்பாவை பற்றின நிறைய ரகசியங்கள் அப்படியே இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு வந்துட்டு அவளும் சொல்கிறான். அவனும் சரி ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அவனை கூட்டிகிட்டு அவளுடைய ப்ரைவேட் ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். நீ இந்த மாதிரி திருப்பி இந்த ஊருக்கு நீ வரவே கூடாது, சப்போஸ் வந்தீங்கன்னா நான் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் ஈஸியாக திருப்பி விட்டுருவேன், நான் அப்பேற்பட்ட லாயர் அப்படின்ற மாதிரி மிரட்டி அவனை அந்த ஊர்லேருந்து கிளப்பி விடுறதுக்கு அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணிடுறான். இனிமேல் நம்ம ஃபேமிலியை பற்றி எந்த விதமான தப்பான விஷயங்களும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரே எய்மாக இருக்குது. அவளும் அவனை விட்டுட்டு போயிடுறான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் ஒன்று வச்சுருந்தா இல்லையா, அவன் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக இவளுடைய வீட்டுக்கு அனுப்பிடுறான். அது வந்துட்டு கரெக்டாக கேத்ரின், அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா கைக்கு போகுது. அந்த நேரமாக பார்த்து இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா. கேத்ரின் கிட்ட வந்து மார்கன் உங்களை யாராவது தெரியுமா அன்னைக்கு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் அந்த மார்கன்னு சொல்கிறான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கார்சன் தாமஸ் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அப்போ இவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் பேர் கார்சன் தாமஸ் தான், இவன் உங்கள் அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு, உங்கள் அப்பாவை வந்துட்டு ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவன் நேராக அந்த ப்ரைவேட் ஜெட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த ப்ரைவேட் ஜெட் அங்கேருந்து போகவே இல்லை. திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவளுடைய அம்மா அந்த இடத்துல இல்லை. உடனே இவள் பதறி அடித்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கே ஓடி போய் பார்க்குறா. பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவை
அந்த மார்கன் இருக்கான் இல்லையா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய கார்சன் தாமஸ், அவன் வந்துட்டு கடத்தி கொண்டு வந்து அந்த இடத்துல அன்கான்ஷியஸாக வச்சுருக்கா. அவங்க அம்மா முடியாமல் கீழே படுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்துட்டு இவன் பின்னாடி வந்து, நான் வந்து கார்சன் தாமஸ் தான், சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா கூட நான் பழகியிருக்கேன், எங்களுக்கு தெரியாத தப்பே கிடையாது, ஆனால் நான் எப்போவுமே இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். இப்போ தான் மார்கனுடைய உண்மையான ஃபேஸே ரிவீல் ஆகுது. அவன் வந்துட்டு லாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவும் நானும் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அப்போ கேத்ரினை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவள் சாப்பிடக்கூடிய ஜூஸில் நான் தான் வந்துட்டு போதை மாத்திரையை கலந்து அவளை கெடுத்தேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் அப்பா என்னை கோவமாக ஒரு காருக்குள்ளே போட்டு என்னை கடத்தணும்னு முயற்சி பண்ணான். போகிற வழியில் தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமும் நான் தான். நியாயப்படி நீ எனக்கும் கேத்ரினுக்கும் பிறந்த குழந்தை, நீ என்னோட பொண்ணு, நீ என் சைடு தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு முன்ன மாதிரி கெட்டவன் கலகெல்லாம் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து அவனுடைய கண்கள் ரெண்டத்தையுமே வந்து குத்தி எடுத்துடுறான். அவன் கோவத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் 2 பேத்தையும் கண்மூடித்தனமாக தாக்குறான். அந்த நேரத்தில் கேத்ரின் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்டல் எடுத்து அவனை சுட்டுறான். இவன் இருந்ததுக்கான தடையுமே தெரியக்கூடாது அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. கேத்ரின் லாரா கிட்ட, ஆர்ச்சர் வந்துட்டு நல்லவர் தான், அவர் எந்த தப்பும் செய்யலை, ஆரம்பத்தில் தப்பு செஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தார், நீ வந்துட்டு எனக்கும் அவன் எனக்கு எடுத்ததுனால பிறந்த குழந்தைன்னு நல்லா தெரிஞ்சும் கூட என் மேலே இருக்க காதல்னால உன்னை நல்லபடியாக தான் வளர்த்தாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்ச்சரை பற்றி லாராவும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டா. இப்படி இந்த கதை முடியுது. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட நரேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.